ஆளுநருக்கு உண்டு. நேற்றுன்னு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடலாம். இல்லைன்னா அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். ஏன்னா அவருக்கு சந்தேகம் வந்து வேணாம்னு நினைச்சாருன்னா அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். அதற்கு பிறகு அதை அரசு மறுபடியும் கையெழுத்து விட்டு அனுப்பிச்சுட்டா அதையும் அவர்கள் அப்ரூவ் பண்ணணும் தவிர மறுக்க முடியாது. ஆக ஆளுநருக்கு நிராகரிப்பு செய்கிற அதிகாரமே இல்லை. இந்த 3 தான்: மசோதாவை ஏற்றுக்கொள்வது, அரசுக்கு திருப்பி அனுப்புவது, நிராகரிப்பு செய்வது. இந்த 3 தவிர அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்படி நிராகரிப்பு நினைச்சு மறுபடியும் சட்டமன்றத்தை நிறைவேற்றிட்டா அது சட்டமா ஆயிடும். அதைத்தான் இன்று மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு சொல்வது போல் 4வது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒன்றிய அரசு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, குடியரசுத் தலைவர் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒன்றிய அரசு பாஜக அரசிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி. அவர்கள் எப்படி பாஜக இல்லாத மாநிலங்களை எல்லாம் ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆளுநரை அவர்கள் கைப்பாவைகளாக வைத்துக் கொண்டு இன்று வங்காள தேசமாக இருந்தாலும், இங்கே இருக்கிற கேரளாவாக இருந்தாலும், கர்நாடகாவாக இருந்தாலும் அனைத்து மாநிலங்களும் ஆளுநரை தங்கள் கையிலே வைத்துக் கொண்டு ஆட்டி படைக்கலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னோடியாக இருந்து அவர்தான் இதற்கு எல்லாவற்றையும் அடிப்பட செய்து உச்ச நீதிமன்றத்திலேயே பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் கிடைத்திருக்கிற கட்டுப்பாடு அடி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே நாம் உண்மையிலேயே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை வாழ்த்த வேண்டும். குடியரசு தத்துவத்திலே நம்பிக்கையுள்ள அனைவரும் நாம் முதலமைச்சர் அவர்களை வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.